முதலிடம் பிடித்து மாபெரும் சாதனையை நிகழ்த்திய பும்ரா, அதாவது பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக நடைபெற்று வரும் பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் மிகச்சிறப்பாக செயல்பட்டு வரும் இந்திய அணியின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிரீத் பும்ரா மெல்போர்ன் நகரில் நேற்று துவங்கிய 4வது டெஸ்ட் போட்டியிலும் தனது அசத்தலான பந்துவீச்சை தொடர்ந்து வருவது அனைவரது மத்தியிலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே டிசம்பர் 26ஆம் தேதியான நேற்று மெல்போர்ன் நகரில் துவங்கிய 4வது டெஸ்ட் போட்டியில் டாஸில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணியானது முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்து தங்களது முதல் இன்னிங்ஸை விளையாடி வந்தது. இந்த போட்டியின் முதல் ஆட்டம் முடிவடைந்துள்ள வேளையில் ஆஸ்திரேலிய அணி 6 விக்கெட்டுகளை இழந்து 311 ரன்கள் குவித்துள்ளது. இந்திய அணி சார்பாக அதிகபட்சமாக ஜஸ்பிரீத் பும்ரா 3 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தியதோடு இதன் மூலம் மாபெரும் சாதனை ஒன்றையும் நிகழ்த்தியுள்ளார். அந்த வகையில் பும்ரா படைத்த சாதனை பாத்தீங்கன்னா நேற்று அவர் வீழ்த்திய 3 விக்கெட்டுகளோடு சேர்த்து சர்வதேச கிரிக்கெட்டில் டெஸ்ட், ஒருநாள் மற்றும் T20 என 3 வகையான கிரிக்கெட்டிலும் சேர்த்து 435 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். இதன் மூலம் சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்டுகளை எடுத்த இந்திய வேகப்பந்து வீச்சாளர்களின் பட்டியலில் 5வது இடத்தில் இருந்த இசாந்த் சர்மாவை 6வது இடத்திற்கு பின்தள்ளி பும்ரா 5வது இடத்தை பிடித்துள்ளார். ஒட்டுமொத்தமாக சர்வதேச கிரிக்கெட்டில் இந்திய அணிக்காக அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வேகப்பந்து வீச்சாளர்கள் என்ற சாதனையில் கபில் தேவ் 687 விக்கெட்டுகளுடன் முதலிடத்தில் உள்ளார். அவரை தொடர்ந்து ஜாகிர் கான் 597 விக்கெட்டுடன் 2வது இடத்திலும், ஜவஹர் ஸ்ரீநாத் 551 விக்கெட்டுடன் 3வது இடத்திலும், முகமது சமி 448 விக்கெட்டுடன் 4வது இடத்திலும் உள்ளனர். அதனைத் தொடர்ந்து தற்போது பும்ரா 5வது இடத்தை பிடித்துள்ளார். இனிவரும் போட்டிகளில் அவர் வீழ்த்தும் ஒவ்வொரு விக்கெட்டும் அவரை இந்த பட்டியலில் முன்னோக்கி கொண்டு செல்லும் என்பது குறிப்பிடத்தக்கது.